எல்லாருக்கும் வெறும் ஊருன்னு தான் தெரியும். ஆனா விழுப்புரத்துல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது ஊர் இல்ல, உணர்வுன்னு. எல்லா ஊருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஃபேமஸா இருக்கும். ஆனா எங்க ஊரே ஃபேமஸ் தான். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கும் இது வெறும் ஊர் இல்ல, ஒரு தாயின் கரு. அனைவருக்கும் இனிய விழுப்புரம் தின நல்வாழ்த்துகள். விழுப்புரம் ஊரல்ல, உணர்வு. ஊரே இல்ல உண்மையில. இந்த ஊர்ல என்ன இருக்கு சிறப்பு சொல்லு? ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சுகாதாரமும் இல்லை, ஏன்னா சுத்தமும் இல்லை. மக்கள் வாழ்றதே விழுப்புரத்தில் சிரமமாக இருக்கு. அந்த அளவுக்கு விழுப்புரம் குப்பையாக்கி வச்சுட்டாங்க அரசியல்வாதிகள். ஒருத்தவங்க கூட நிம்மதியாக ராத்திரியில் தூங்கவே முடியாது, அவ்வளவு கொசு இருக்குது விழுப்புரத்தில், தெரியுமா? விழுப்புரத்தில் பிள்ளைங்களுக்கு ராத்திரி வேலை முடிஞ்சிட்டு ஒரு 400 500 சம்பளத்தில் வேலை செய்கிறவன் பிள்ளைங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு போவோம், காரம் வாங்கிட்டு போகணுன்னா கூட வாங்க முடியாது. முதல்ல கொசு வத்தி தான் வாங்கணும். அந்த மாதிரி விழுப்புரம். விழுப்புரத்தில் ஒன்றும் இங்கே சிறப்பும் கிடையாது, ஒரு வெண்டைக்காய் வெள்ளை பூண்டும் கிடையாது. விழுப்புரத்தை இன்னும் எவ்வளவோ மாற்ற வேண்டியது இருக்குது. விழுப்புரத்தில் உள்ள வாய்க்கால ஒரு வாய்க்கால கூட தண்ணி ஓடாது, தெரியுமா? எல்லாமே பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைக்கப்பட்டு கிடக்கு. எம்ஜி ரோடாக இருக்கட்டும், நேருஜி ரோடாக இருக்கட்டும், கேகே ரோடாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஊருனா அந்த ஊருடைய தலைநகரத்தை வச்சு தான் சுற்றி உள்ள சுற்றுலா எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குன்றது. ஒரு கடையில் கூட வியாபாரம் கிடையாது. விழுப்புரத்தில் வெளியூர் கிராமத்து மக்கள் வர்றதே கிடையாது. அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல போட்டு உக்காந்துருக்கிறான் வேஸ்ட்டாக. அரசியல்வாதி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த அரசியல்வாதியும் ஏன் இந்த நம்ம ஊரில் ஏன் வியாபாரம் என்ன ஏது எவன் கேட்குறான்? வியாபாரமே கிடையாது. அவன் கஷ்டப்பட்டுன்னு கிடக்கிறான். எல்லாம் கோடிக்கணக்கில் முதல போட்டு முதல்லாம் எல்லா சுற்றுள்ள ஜனங்கள்லாம் விழுப்புரம் வந்தாங்க. இப்போ யாரும் வர, எல்லா ஊரும் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் விழுப்புரம் மட்டும் இன்னும் குப்பையாக அப்படியே கிடக்கு. முதல்ல அரசியல்வாதிங்க விழுப்புரத்தை மாற்றணும். டிராஃபிக் ஜாமு, புரியுதா? ரோடு சுத்தம் இல்லை, எந்த ரோடுமே தரமான ரோடே கிடையாது. அவங்க மேலே தப்பு கிடையாது. 2000 1000 ஓட்டு காசு வாங்கிட்டு அவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் 40 கோடி 50 கோடி போட்டு அவன் எலெக்ஷனில் நின்றுட்டு அவனை நீ வாய்க்கா போடல, நீ அதை கட்டலை, பாலம் கட்டலை, பாலம் கட்டணை தான் நீ காசு எடுத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. அவன் 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான், அவன் 1 கோடி ரூபா எடுக்க தான் பார்ப்பான். எல்லாம் முதல்ல மக்கள் மேலே தான் தப்பு. விழுப்புரம் முன்னோடு ஒரு தரமான ஊர் இல்லை. சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் ஏன்பா போட்டு புலம்புறீங்க? எங்கள் ஊரை போல் வருமா, எங்கள் ஊரை வருமா? வராது. இவ்வளோ குப்பையான ஊர் எங்கே இருக்குது?